ஆண்டவர் இதுவரையிலும் நம்மை கிருபையாய் கர்த்தர் வழி நடத்தினார். நல்ல வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஆமே. அந்த வாக்கு தத்தங்களை ஒரு விசை அல்ல, பல விசை நம்ம உச்சரிக்க அந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்ய ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். சத்தமாய் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். விசேஷமாய் ஒரு தேவனுடைய பிள்ளையை எந்த மனுஷனுக்காகவும் நீங்க காத்திருக்கவே கூடாது. சிலர் இந்த தவறை சிலர் செய்யறாங்க. மனுஷனுக்காக காத்திருந்து தங்கள் வாழ்க்கையை வீணடிச்சவங்க நிறைய பேர். அந்த மனிதர்கள் திரும்ப திரும்ப ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவங்க ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா கூட ஐயோ இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, இவங்க போன மாதம் நம்மளை ஏமாத்திட்டாங்க, போன வருஷம் நம்மளை ஏமாத்திட்டாங்க, இனியும் நம்ம இவங்கள்ட்ட ஏமாறக்கூடாது, நம்ம வேற ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. ஆனா ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, எந்த மனுஷனுக்காகவும் ஒரு தேவனுடைய பிள்ளை காத்திருக்கவே கூடாது. நீங்கள் ஒரு விசை ஒரு நல்ல மனிதனா இருந்தால், ஒரு ஜென்வினான ஒரு மனிதனா இருந்தால், வேதம் சொல்கிறது சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். அப்படின்னா நல்லவங்களை எப்படி நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னா, நமக்காக அவங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னா அவங்க வாக்கு கொடுத்ததுல மாற மாட்டாங்க. இன்னைக்கு நான் உனக்கு செய்வேன், இன்னைக்கு நான் உனக்கு வருவேன், இன்னைக்கு நான் உனக்கு பணம் தருவேன், இன்னைக்கு உனக்காக இந்த இடத்துல பேசுவேன் அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே நம்மை நேசித்து நமக்கு செய்யணும்னு நினைச்சா அந்த நாளை அந்த நேரத்தை யாருக்காகவும் அவங்க ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பா அதை நம்மளை முக்கியமாக அவங்க நினைச்சிட்டு நமக்காக அவங்க பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் 2 நாள் ஒருவேளை மிஸ் ஆகலாம். ஆனா சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறாங்களா, உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறாங்களா, உங்களை அப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களை மாத்திட்டே இருக்காங்களா. தயவு செய்து அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் நம்பி உங்கள் காலத்தை வீணடிக்காதிருங்கள். இதுல ஒரு சம்பவம் இல்ல, பல சம்பவங்கள் தெரியும். அதான் ஒரு ஊழியர் இன்று வரைக்கும் அவர் ரொம்ப கடினமான ஊழியம் செய்கிறார், ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறார். அப்படின்னா ஒரு டிராவல் அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருடைய பெட்ரோலுக்கு இன்னொருத்தர் இடத்துல அவர் எதிர்பார்க்கணும், இனி போற இடத்துல பெட்ரோலுக்காக அவர் ஜெபம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு ஊழியர் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் கடனாளியா மாற்றப்பட்டிருக்கிறாரு. 25 lakhs. இந்த 25 லட்சம் ரூபாய் கடனா மாறுறதற்கு அவர் சாப்பிட்டதோ, அவர் துணிமணி போட்டதோ, ஊழியம் செய்ததோ அல்ல. என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு 3 கோடி ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. அந்த 3 கோடி ரூபாய் வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்து, இப்போ ஒரு 25,000 கொடுங்க, 3 கோடி வந்தது உடனே உங்களுக்கு அதை இது பண்ணிடலாம், இப்போ ஒரு 10,000 கொடுங்க, இப்போ ஒரு 5,000 கொடுங்க, இந்த மாதிரியே வாங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிருச்சு. 7 ஆண்டுகளை தாண்டி அந்த மனுஷனை நான் சந்திக்கிறேன். அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்கிட்ட அவங்க பேசும்போதே கடனுக்காக தான் என்னை கூப்பிட்டாங்க. பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வரப்போகுது, நீங்களும் சர்ச்சுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோன் பண்ணாரு. அப்ப நான் அவங்கள உட்கார வச்சு தெளிவா சொல்லிட்டேன், பாஸ்டர் நீங்க எங்களுக்காக கொடுக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க கடந்து போகிறது ரொம்ப தவறான ஒரு பாதை. இந்த மாதிரி எனக்கும் நியூஸ் வந்திருக்குது, எனக்கும் லெட்டர் வந்திருக்குது, இதை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு எவ்வளோ தூரம் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, நான் பணம் கொடுக்கறதற்காக, அவர் கடன் கேட்ட பணத்தை கொடுக்கறதற்காக நான் அப்படி சொல்றேன்னு நினைச்சிட்டாரு. அவருடைய இருதயத்திலிருந்து அந்த பெரிய அமௌண்ட் பல்கா வரும் அப்படின்ற அந்த பிக்ஸ் பண்ணதை அவருடைய மனசுல இருந்து எடுத்து போடவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவர் கடன் வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார், கடனாளியாகத்தான் இருக்கிறார். அந்த பணம் அவருக்கு வரல. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமா இருந்தா வரட்டும், சந்தோஷப்படுறேன். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மனிதனுக்காக காத்திருக்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க அவாய்ட் பண்ணணும். இந்த உலகம் யாருக்காகவும் காத்திருக்கிற உலகம் அல்ல. நீங்க வாழணும், நீங்க நிக்கணும், நீங்க ஜெயிக்கணும், நீங்க போகணும். நீங்க இன்னொருத்தருக்காக காத்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் நீங்க தான் பின்னுக்கு தள்ளப்படுவீங்களே தவிர, முன்னாடி அவங்க வேகமா ஓடிடுவாங்க, அவங்க முன்னாடி போயிடுவாங்க. ஆனா காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள். இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கிறது. சிலர் சொந்தக்காரங்களுக்காக, அதான் கையில பணம் இருக்குது, லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை வாங்கலாம். ஆனா அவனுடைய ஃப்ரெண்டு, இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்தே வாங்கிடுவோம், 2 பேரும் ஒரே இடத்துல வாங்கிடலாம், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு, அடுத்த மாசம் எனக்கு பணம் ரெடி ஆகும், அடுத்த வருஷம் எனக்கு ரெடி ஆகும். இந்த மாதிரி சொல்லி இவனுடைய பாக்கெட்ல இருக்கிற பணம் மொத்தமும் காலி பண்ற வரைக்கும் அந்த மனுஷனுக்கு பணமே ரெடி ஆகல.
அந்த மனுஷனுக்காக காத்துட்டு இருந்து இந்த மனுஷன் இப்ப ஏமாந்தாச்சு, அவர் வாங்கிட்டாரு. இப்ப இவருடைய பணம் மொத்தமும் செலவழிஞ்சு போயிருச்சு. அப்போ தங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சவங்க நிறைய பேர். சில ஆண்களுக்காக, சில பெண்களுக்காக, நான் உன்னை அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அடுத்த மாசம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் செட்டில் ஆயிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் ஒரு நல்ல ஜாப்ல வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றேன். தயவு செய்து உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், அந்த மாதிரி சொல்ற நபரை நம்பி உங்க வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. உங்க எதிர்காலத்தை நீங்க கெடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒரு நாளும் மேரேஜ் பண்ண போறதும் இல்லை, செட்டில் ஆக போறதும் இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாத நம்பிக்கைகளை கொடுக்கிற சில மனிதர்களுக்காக நீங்கள் காத்திருப்பீர்களேயானால் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மாற்றப்படும். நான் ஒரு நாள் மறக்கவே முடியாத ஒன்று, உக்கடத்தில் நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் ரொம்ப வேகமாக ஹாரன் பண்ணிட்டே வந்தார். அப்போ நான் மனசில் நினச்சேன், ஒருவேளை ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கும், இவ்வளோ வேகமாக ஹாரன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் வண்டியை சைடில் நான் ஒதுக்கிட்டேன். நான் ஒதுக்கணுன்னா அவர் முன்னாடி போனார். நீங்கள் உண்மையிலே நான் ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் வழி விட்டேன். சரி, அவர் போயிடட்டும், அவருக்கு பின்னாடி நம்ம போயிடலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் என்ன நிற்க வச்சுட்டாங்க. 15 நிமிஷம் அந்த ஒரு வண்டியை விட்டதுனால அந்த வண்டியை தொட்டுட்டே வந்துச்சு பாருங்களேன். 15 நிமிஷம் நான் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அப்போ சில மனிதர்களுக்காக நம்ம காத்து கொண்டிருப்பது, நான் சொல்றேன், அவங்க வேகமா ஓடிட்டு உங்களை காத்திருக்க பண்ணிடுவாங்க. அதனால இன்று ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, எந்த மனுஷனுடைய வார்த்தைக்காகவும் மனுஷனுக்காகவும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா காத்து கொண்டு இருக்கவே மாட்டேன். ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், கர்த்தருடைய கரத்துல காத்துட்டு இருக்கலாம். ஆனா இன்னொரு மனுஷனை நம்பி, அவனுடைய வார்த்தையை நம்பி அவனுக்காக ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காதீங்கன்னா காத்துட்டு இருக்காதீங்க. நடந்தா நடக்கட்டும், அது கிடைச்சா கிடைக்கட்டும், அது வந்தா வரட்டும். ஆனா அந்த மனுஷனுக்காகவே காத்து கொண்டிருந்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வீணடிச்சிடக்கூடாது, உங்க நாட்களை நீங்க விட்டுறக்கூடாது. அதற்கு மாறாக நீங்க செஞ்சுட்டே இருங்க. உங்க கைகளை வர்த்திக்க பண்றதற்கு, ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, தகப்பனே எங்களுக்கு ஒரு இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். தகப்பனே, இனி எந்த மனுஷனுக்காகவும் நாங்கள் காத்திருந்து எங்கள் எதிர்காலத்தை வீணடிச்சிடவே கூடாது. சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம். பாஸ்டர், நானும் சொல்லிட்டே தான் இருக்கிறேன், நம்பாத, அந்த மனுஷனை நம்பாத, அந்த காரியத்தை நம்பாத, இத்தனை நாட்கள் மாற்றி மாற்றி சொல்றாங்களே ஆனா கேட்கலையே. இப்ப கையை உயர்த்தி அந்த ஞானம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிங்க. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, தகப்பனே அந்த ஞானம் எங்களுக்கு கிடைக்கட்டும், அந்த அறிவு எங்களுக்கு வரட்டும். முழு பலத்தோட சொல்லுங்க, அந்த ஞானத்தை நீர்தான் எங்களுக்கு தருகிறவர். ஓ ஹல்லேலூயா. நிறைய பேர் வேகமாய் ஓடுகிறார்கள், நிறைய பேர் முன்னாடி ஓடுறாங்க. ஆனா நாங்க அவர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ரொம்ப பின்னுக்கு தள்ளப்பட்டோம். இல்லப்பா இல்லப்பா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் என் பிள்ளைகளுக்கு வேண்டாம் ராஜா. இன்று முதல் மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கிறதற்கு, ஆண்டவரையே நம்புவதற்கு, கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கத்தையும் கிருபையையும் நீர் தரப்போகிறதற்காக நன்றி, தரப்போகிறதற்காக நன்றி. ஆமென் சொல்லுங்கள். அப்போ ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்காக நம்ம காத்திருக்கிறதற்கு ஒரு அளவு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்காக காத்திருக்கிறதற்கு ஒரு அளவு இருக்குது. ஆமென். அவனுக்காக காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்களேன், தொலைச்சிடவே கூடாது, வீணாக்கிடவே கூடாது. நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நம்ம முயற்சி எடுத்தா போதும். நான் நம்புறேன் உங்க கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி வராத உதவி நமக்கு வேண்டாம். நீங்கள் பொதுவாகவே மனுஷனை நம்புறதை நம்ம நிறுத்திடுவோம். நான் சொல்றேன், நம்ம மனுஷனிடத்துல கையேந்திரா எவ்வளவு கொடுத்துட போறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நம்முடைய மடியிலே அளந்து போடுவார். நீங்க மனுஷனுக்கு முன்னாடி போய் நிக்கிறத விட்டுட்டு கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறதற்கு நீங்க முயற்சி எடுங்க. உடனே சிலர் கேள்வி கேட்கலாம், என்ன பாஸ்டர் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நின்ன உடனே வானத்திலிருந்து கொட்டிருமா, நமக்கு வந்துருமா, நம்ம கொஞ்சமாவது முயற்சி எடுக்க வேண்டாமா, நம்ம போக வேண்டாமா? ஆனா எனக்கு பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்த பாடமும் அப்படிதான், என்ன ஆண்டவர் நடத்தின பாடமும் அப்படிதான். கர்த்தர் சமூகத்துல நின்னா கண்டிப்பா கர்த்தர் காடைகளை வரவழைப்பார்.
அது வரும், எங்க இருந்தாவது வரும். கர்த்தர் எலியாவை போஷிக்கிறதுக்கு காகங்களை கட்டளையிட்ட கர்த்தர் நம்மை போஷிக்கிறதற்கு கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையது ஆகும். கர்த்தர் நினைச்சாருன்னா கொண்டு வந்து கூட நமக்கு தருவார். அதனால மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறத மோஸ்ட்லி ஒரு 90% வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். கர்த்தருக்கு முன்னாடியே போய் நிற்கணும். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் யாராவது இன்னொரு மனிதனுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பாங்கன்னா, அவங்கள ஏமாத்திட்டே இருப்பாங்கன்னா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வழியை பாருங்க, அடுத்த விஷயத்தை பாருங்க. அதனால ஒண்ணு நமக்கு கிடைக்கலன்னு உடனே சோர்ந்தும் போயிடக்கூடாது. சிலர் அப்படிதான், தனக்கு ஆசைப்பட்டது விருப்பப்பட்டது கிடைக்கல அப்படின்னு உடனே ரொம்ப வந்து மனசு உடைஞ்சிருவாங்க. நான் ஒன்னும் சொல்றேன், உங்களுக்கு விருப்பப்பட்டது கிடைக்கலையா, அதை விட பெஸ்டான ஒன்ன கர்த்தர் தருவார். நீங்க அதற்காக வருத்தப்படவே வேண்டாம், அதற்காக சந்தோஷம் மட்டும் படுங்க. நம்ம ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு எதிர்பார்த்து கற்பனை பண்ணின ஒண்ணு நமக்கு கிடைக்காது இருக்கிற ஏமாற்றம் என்கிறது ரொம்ப கஷ்டமான ஏமாற்றம். அது பெரிய ஏமாற்றம். அதை யாராலும் அவ்வளவு சீக்கிரமா தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் அதை விட எனக்கு நல்லதா தருவார்ன்ற ஒரு விசுவாசம் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். நான் நம்புறேன், நீங்க ஏமாந்ததை கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு திரும்ப தருவார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் தருவார். அந்த காரியத்தை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஆமேன். சிலருக்கு இந்த மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற இடத்துல அப்படிதான். சிலரை வந்து மாப்பிள்ளை கிடைக்கலையா, அந்த பொண்ணு கிடைக்கலையா, அந்த வேலை கிடைக்கலையா, அதை குறித்து பெரிய கற்பனை பண்ணுவாங்க. அந்த கற்பனை பண்ணினதுக்கு அப்புறம் அதை விடுறது அப்படின்றது அவ்வளோ சுலபமே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ எனக்கு கிடைக்கணும், அதற்காக உபவாசம் இருந்து அதற்காக ஜெபம் பண்ணி வலுக்கட்டாயமா ஆண்டவரை பிடிச்சி இழுத்து, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. கொஞ்சம் கஷ்டம்தான். கர்த்தர் தர்றதுக்கு சித்தம் இல்லைன்னா அவர் கையில ஒப்பு கொடுங்க, அதை விட பெஸ்டா கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஆமென். என் வாழ்க்கையிலே பல காரியத்தை நான் அப்படி பார்த்திருக்கிறேன். ஒரு விஷயம் வந்து இந்த சாட்சி உங்களுக்கு ரொம்ப அவசியமானது. நான் வந்து அந்த அப்போ பேச்சுலராக திருமணம் ஆகாமல் இருக்கும்போது பெருசாக சமைக்க தெரியாது. அதனால் கவுண்டம்பாளையத்தில் போய் மதியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு 3 நேரமும் சாப்பிட்றதுக்காக கவுண்டம்பாளையம் போயிட்டு ரத்னபுரிக்கு நான் இங்கே வருவேன். அப்போ நடந்து போயிட்டு இருக்கிறதுனால நான் யோசித்தேன், சரி ஒரு செகண்ட் ஹேண்டாக ஒரு பைக் வாங்கினா பரவாயில்ல, நம்ம வந்து நடந்து போகிறதுக்கு நம்ம பைக்கில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு பைக் வந்து அப்போ வந்து RX 100, Yamaha RX 100, அது இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ நிறைய இருந்துச்சு. அப்போ அது ஒரு பழைய பைக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. உடனே நான் ஒருத்தட்ட போய் விலை பேசின உடனே அவர் எனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பெரிய கற்பனை எனக்கு வருது. ஸோ RX 100 அந்த சவுண்டை ட்ருன்னு ஓட்டிட்டு போகிற மாதிரி அப்படின்னு எல்லாம் பெரிய இன்மை. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாங்குறோம்ல பைக்கு, எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. பெரிய கற்பனை பண்ணால் அடுத்த வாரம் போய் கேட்டால் இன்னும் ஒரு சின்ன சர்வீஸ் இருக்குது, அதை பண்ணிட்டு தரேன், இது ஒரு சின்ன சர்வீஸ் இருக்குது பண்ணிட்டு தரேன். கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் அந்த மாதிரி அவர் ஸ்கிப் பண்ணிட்டார். 4வது டைம் போய் கேட்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பாஸ்டர் என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ரொம்ப ஆசையாக கேட்டார், என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல, நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார். அப்போ அவ்வளோ தூரம் கற்பனை பண்ணிட்டு திரும்பி வந்தா உண்மையிலே வெக்ஸ் ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அந்த ரோட்ல ஃபுல்லா அழுதுட்டே நடந்துட்டு வந்தேன். ஆனா சொன்னேன், ஆண்டவரே ஏதோ உங்களுக்கு தரதுக்கு விருப்பம் இல்லை போல, நீங்க தரல பரவாயில்ல, இதை விட பெஸ்டா தருவீங்க அப்படின்னு ஜெபம் பண்றேன். ஒரு வாரத்துல வந்து இந்த ஹீரோ ஹோண்டா, இப்போ வந்து ஹோண்டாவா இருக்கு, அன்னைக்கு வந்து ஹீரோ ஹோண்டா ஷோரூம். அந்த ஹீரோ ஹோண்டா ஷோரூம்ல இருந்து ஒருத்தங்க கூப்பிட்டாங்க, நீங்க வாங்க உங்களுக்கு ஒருத்தங்க ஒரு வண்டி புக் பண்ணியிருக்காங்கன்னு. நான் அங்கே போய் பார்த்தா பேஷன் பிளஸ் அப்படின்ற ஒரு வண்டி முழு பணத்தையும் ஒருத்தர் கட்டி எனக்காக வாங்கி அங்கே வச்சிருந்தாங்க. ஸோ கடனே இல்லாமல் ₹1 கூட கட்டாம புது வண்டியை அன்னைக்கு எனக்கு கொடுத்தாங்க. அப்பதான் நினைச்சேன், ஒன்ன நம்ம சின்னதா இழப்போம், கர்த்தர் நமக்கு ரொம்ப பெருசா கர்த்தர் தருவார். அதனால சில ஆசைகள் உங்க மனதில் கற்பனை கூட கட்டியிருக்கு. யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியாது. சிஸ்டர் பிரதர், உங்க மனசுக்குள்ள பெரிய கற்பனை கோட்டை நீங்க கட்டியிருக்கலாம். இது கண்டிப்பா எனக்கு வேணும், இது இல்லாம நான் இருக்க முடியாது, இது ஒன்னையாவது கர்த்தர் எனக்கு தரமாட்டாரான்னு உங்களுக்கு ஏக்கமா இருக்கலாம். ஆனா அந்த காரியம் உங்களுக்கு நடக்காம உங்களை விட்டு தூரமா போலாம். ஆனா கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதை விட மேலான ஒன்றை உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதை விட பெஸ்டா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட உயர்வானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஓ, நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். நான் என்னை விட்டு போகிறதை நினைத்து ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன். கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எனக்குரியது ஒரு நாள் என்னை விட்டு போகாது. சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
சிஸ்டர், பிரதர், எங்க அன்பு தகப்பன், தாயே, உங்களுக்கு உரியது கண்டிப்பாக ஒரு நாளும் உங்களை விட்டு போகவே போகாது. அது யாரும் பறித்து கொள்ளவே முடியாது. அதை கர்த்தர் உங்களுக்காகவே வைத்திருக்கிறவர். ஆமென். அப்போ இன்னையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, எந்த மனுஷனுக்காகவும் நான் ரொம்ப நாள் என்ன பண்ண மாட்டேன்னா காத்துட்டே இருக்க மாட்டேன். ஆமென். என்னுடைய வழியை நான் பார்ப்பேன், அது திறக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ரொம்ப அழகாய் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சங்கீதத்திலே 128வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கடந்த நாட்களிலே இந்த வாக்கு தத்தத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இந்த 21 நாளுக்காக கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு வாக்கு தத்தம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இந்த வாக்கு தத்தம், இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக நடக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் உழைத்தீர்கள், பாடுபட்டீர்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் சம்பாதிச்சு கூட இருக்கிறோம். ஆனா நீங்க சம்பாதித்த பணம் அது வீணாகாம, யாருமே எடுத்துக்கொள்ளாம, அந்த பணம் உங்களுக்கு பத்திரமா இருந்து அந்த பணத்தை நீங்கள் பெருக்குவீர்களே ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இங்கே கோடீஸ்வரர்களாக இருந்திருப்பார்கள். ஆனா நம்ம கஷ்டப்பட்டது, நமக்கு உழைச்சது, நமக்கு வந்தது நிறைய என்ன பண்ணிருச்சுன்னா யாரோ ஒருத்தர் பிடுங்கி கொண்டு போய் விட்டார்கள். நம்முடைய கையின் பிரயாசம், நிறைய பேருக்கு கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய வருமானம் அவங்களுக்கு வருது, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல செலவாகுது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை நேற்றைக்கு இரவு தியானிக்கும் போது நான் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணேன். இனி உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் இன்னொருத்தர் அனுபவிக்கிறதற்கு விடவே மாட்டார். உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட போகிறீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த பணத்தை நான் நம்புகிறேன், இனி கர்த்தர் அந்நியனுக்கு கொடுக்க விடமாட்டார். இனி வட்டிக்காரங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விடமாட்டார். இனி கடன்காரங்களுக்கு உங்களுடைய பணம் போக போவதில்லை. இனி மருத்துவமனைக்கு உங்களுடைய பணம் போக போவதில்லை. இனி தேவையற்ற நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருவதே இல்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென். தகப்பனே, இந்த வார்த்தை எனக்கு தான் என்று அறிக்கை செய்யுங்கள். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் அது நான் ஆண்டவரை அனுபவிக்க, நான் செலவு செய்ய, தகப்பனே என் கைகளை ஆசீர்வதியும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஆண்டவர் நம்ம தான் சாப்பிட்றது மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே தவிர இன்னொருத்தருக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராமோ விடமாட்டார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நீங்க கண்டினியூவா நீங்க பணத்தை செலவு பண்ணிட்டே இருக்கலாம். சிலர் பாருங்க, 10,000 ரூபாய் சம்பாதித்து மாதமானால் ஒரு 2,000 ரூபாய் மெடிசனுக்காக எடுத்து வைக்கிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு விட்டார்கள். மாசமானா 2,000 ரூபாய் கண்டிப்பா மெடிசனுக்கு நம்ம செலவு பண்ணணும். வட்டிக்காரனுக்கு ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வைக்கணும். வீட்டு வாடகைக்கு 1,500 ரூபாய் எடுத்து வைக்கணும். கரண்ட் பில்லுக்கு இவ்வளவு எடுத்து வைக்கணும். அப்படி நம்ம சம்பாதிக்கிற பணம் 4 பக்கமாய் போகிறது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கர்த்தர் வாடகை கொடுக்காம ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தரணும். உங்களுக்கு மருத்துவமனைக்கு நீங்க போகாம கர்த்தர் உங்களுக்கு சுக வாழ்வை கர்த்தர் தரணும். உங்கள் வீட்டிலே வருகிற நஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் லாபமாய் மாற்ற பண்ணுவாராக. ஆமென். இதற்காக நீங்க ஸ்பெஷலா நீங்க ஜெபிக்கணும். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் இப்படி செய்திருக்கிறீரே, இப்படி சொல்லி இருக்கிறீரே, எனக்கு நிறைவேற்றுவீர் என்று நீங்க சொல்லணும். நான் இந்த ஊழியம் ஆரம்பித்த சில மாதங்களிலே நிறைய நஷ்டங்கள் வந்துட்டே இருந்துச்சு. அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் உடையும், ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்துரும், அதுல பெரிய பெரிய நஷ்டங்கள். அப்போ ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இனி இந்த மாதிரி எதேர்ச்சியா இந்த மாதிரி டக்குன்னு விழுந்து இந்த உடைகிறது, நஷ்டப்படுறது, ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரி வராம நீங்க காத்துக்கணும். நீங்க தான் உன்னுடைய பணத்தை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க இல்லப்பா, நாங்க அப்படி கொடுக்க கூடாதுன்னு ஸ்பெஷலா அதுக்காக மட்டும் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா பொருட்கள் எல்லாம் ரொம்ப பத்திரமா இருக்கிறதை நான் ரொம்ப உணர்றேன். ஆமென் சொல்லுங்கள். சிலர் பணத்தை எப்போனாலும் தொலைச்சிருவாங்க பாருங்க.
அந்த பொருள் எல்லாருக்கும் நல்லா ஓடும், ஆனா நமக்கு மட்டும் நல்லா ஓடாது பாருங்க. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாத குறைவு. இந்த ஆசீர்வாத குறைவு எல்லாமே என்ன பண்ணணும்னா இன்று மாறணும். ஆமென். உங்கள் கையிலே ஒரு பொருள் கொடுக்கப்பட்டால் அந்த பொருள் நான் சொல்றேன் ரொம்ப பழசாகி இது எனக்கு ரொம்ப நல்லா உழைச்சிருச்சு, போதும், இதுக்கு மேல எனக்கு அது உழைக்க வேண்டான்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை பிளஸ் பண்ணி தரணும். அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க கையில எந்த பொருள் கிடைச்சாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் அவங்களுக்கு நல்லா இருக்கும், அது அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும், அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா சிலருக்கு கஷ்டப்பட்டு பொருள் வாங்குவாங்க, சீக்கிரமா பழசாயிரும், சீக்கிரமா ரிப்பேர் ஆயிரும், சீக்கிரமா அது ஒண்ணும் இல்லாம போயிடும். இல்ல இல்ல, அது ஆசீர்வாத குறைவு. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து நீங்க சாப்பிடுறது மாதிரி ஆண்டவர் செய்ய போறார். அந்த கடன் பாரத்தை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். அந்த வட்டிக்காரனுடைய வட்டி இனி கொடுக்காதபடிக்கு தேவன் உங்களுடைய வாஸ்த ஸ்தலத்தை கர்த்தர் விசாரிப்பாராக, பெருக பண்ணுவாராக. அந்த கடன் மாறுவதாக. இனி கையில வாங்குற மாதமான சம்பளம் ஹalleluya சந்தோஷமாய் ஜீவனம் பண்ணுவதற்கு தேவரீர் இப்ப இந்த வாக்குத்தத்த பிரசங்கம் பண்ணும் போதே நான் ஜெபம் பண்றேன், என் பிள்ளைகளுடைய கையை அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சம்பாதிக்கிற பணம் எல்லாம் நாலா பக்கமும் போகுதே ஆண்டவரே, பிச்சு பிச்சு போகுதே ஆண்டவரே. சம்பளத்தை வாங்கி அடுத்த நிமிஷத்துல பார்த்தா எங்க பிள்ளையினுடைய கை வெறுமையா இருக்குது. 15 நாளில் எங்க பிள்ளையினுடைய கை வெறுமையா இருக்குது. ஆனால் இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளும் ஜெபிக்கிறார்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஏசப்பாட்ட காமிச்சு சொல்லுங்க, இந்த கையை ஆசீர்வதிங்க. சத்தமா சொல்லுங்க, இந்த கையை பிளஸ் பண்ணுங்க. இந்த கையில இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. பொத்தலான பை மாறட்டும். என் பிள்ளையினுடைய கை பொத்தலா இருக்குப்பா, அந்த ஆசீர்வாதம் அந்த கையில தங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கையிலிருந்து எடுக்கப்படக்கூடாது, அந்த கையிலிருந்து அந்நியனுடைய கையில கொடுக்க கூடாது. இனி தேவையற்ற ஆக்சிடென்ட்ஸ் இல்ல, இனி இயேசுவின் நாமத்தினால நஷ்டங்கள் இல்ல, இனி இயேசுவின் நாமத்தினால இழப்புகள் எதுவும் இல்லை. தகப்பனே, நீர் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் எங்களுடைய பிள்ளைகள் சமாதானமாய் சாப்பிட்டு குடியிருப்பார்களாக. அதற்கு தகுந்த மாதிரி எங்க கையை நீர் ஆசீர்வதி. ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ இதுல ஒரு கான்சியஸ் நமக்கு வரணும். நம்முடைய பணத்தை, கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை இன்னொருத்தர் சாப்பிடுவதற்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க விடவே கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க கட் பண்ணணும். சிலர் அப்படியே மாதம் ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அதற்கு கஷ்டப்படுறதே இல்லை. இந்த கடன் வாங்கி இந்த மாதிரி மாதம் 1,800 ரூபாய் கட்டணும், டெய்லி கட்டணும்னா உடனே ஓகே சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, ரொம்ப கவனமா இருங்க. நீங்க அப்படி செய்யவே செய்யாதீங்க. தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அந்த 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா, இந்த கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒரு மனிதனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் தான். ஆண்டவர் அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சாரு. அவன் செஞ்சது எல்லாமே ஆண்டவர் அவனுக்கு பிளஸ் பண்ணி கொடுத்தாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையோட கூட கர்த்தர் இருந்தா கண்டிப்பா நீங்க கை செய்கிறது எல்லாம் நல்லா தான், சொல்லுங்க, கண்டிப்பா நல்லா தான் வரணும். நீ ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க செய்கிறது ஆசீர்வாதமா இருக்கிறது தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய அர்த்தம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று அவனுடைய எஜமானன் கண்டு. அப்போ அந்நிய நாட்டிலே ஒரு மனுஷனுக்கு கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் செய்யறது எல்லாமே அங்க நல்லா வருது. சிறைச்சாலைக்கு போறான், சிறைச்சாலையிலே அவன் நடந்து கொள்ளுகிற செய்கிற விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சிறைச்சாலை தலைவன் கண்டு பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது அவன் அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த சொப்பனத்துடைய விளக்கத்தை சொல்லும் போது கர்த்தர் இவன் கூட இருக்கிறாரு, இவன் செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அந்த பார்வோன் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் அவன் கையில கொடுத்தாராமா. அப்போ ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய அர்த்தம் என்னன்னா, நீங்க செய்கிறதெல்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா நல்லா வரணும். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி நீங்க கை செய்யறது நல்லா வராம இருக்கலாம். ஆனா நீங்க இதுக்காக ஸ்பெஷலா ஜெபிச்சு இனி உங்க கை செய்யறதெல்லாம் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா நல்லா வரணும் அப்படின்னு நீங்க நம்பணும். ஆமென். நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சது எதுவுமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது.
எதுவுமே செஞ்சது நல்லா வராது. எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க. உன்கிட்ட சொல்றதுக்கு இன்னொருத்தட்ட சொல்லாண்டா, உன்கிட்ட சொல்றதுக்கு சொல்லாமலே இருக்கலாம்டா. ஆனா ஊழியத்துக்கு வந்து ஆண்டவரை உறுதியா பிடிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலே சொல்றேன், அந்த கல்லை போட்டாலும் நல்லா இருக்கணுவாங்கல்ல, செய்கிறது எல்லாமே கர்த்தர் வாய்க்க பண்றார். எது செஞ்சாலுமே சிலதை வந்து எதிரே பார்க்க மாட்டோம், ஆனா சும்மா ஜஸ்ட் போற போக்குல செய்வாங்கன்னு, அந்த மாதிரி செஞ்சா கூட கர்த்தர் அப்படியே அதை பிளஸ் பண்றதை நான் பார்க்கிறேன். அதனால உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரணும்னு நான் ரொம்ப ஜெபம் பண்றேன். நேற்றைக்கு ராத்திரி அப்படிதான் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்துல வர்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இரக்கம் செய்யும் வரை ஜெபம் முடிச்சதற்கு பிறகு இந்த சத்தத்தை கேட்கறீங்க எல்லாரும், நீங்க எது செஞ்சாலும் நல்லா வரணும். ஆமென். இதற்கு முன்பாக உங்களுடைய கரங்கள் வைக்கப்பட்டதெல்லாம் தோல்வியாய் போயிருக்கலாம், ஆனால் இனி நீங்க கை வைக்கிறதெல்லாம் நல்லா வரும். கர்த்தர் நல்லா வர வைப்பார். நீங்க கை வைக்கிறது தோல்வியாய் முடியாது, அது வெற்றியாய் முடியும். ஓ ஹalleluya! உங்கள் கரம் அதை, உங்களுடைய கைகளை கொண்டு அதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் உங்களோடு கூட நம்மோடு கூட இருக்கிறதனுடைய அர்த்தமே அதான். தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, தாவீது வர வர விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீங்கள் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்கிறது, அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான், என்னுடைய தகப்பனாகிய எஜமானன் சீமானாய் இருக்கிறார், அவர் செய்யறது எல்லாத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ பரிசுத்தவான்கள் செஞ்சது எல்லாமே ஆசீர்வாதமா இருந்திருக்கிறது. அப்ப அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன ரொம்ப தொற்றுச்சு அப்படின்னா, அவனோடு கர்த்தர் இருந்து அவன் செய்தது எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஏன் கர்த்தர் அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார்? இல்லனா யாருடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நம்பர் 1 வாசிக்கலாம். நீங்கள் வந்து ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 26ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 3வது வசனத்தை முதலாவதாக வாசிக்கலாம். 3வது வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நீங்கள் 1வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் கூட வாசிக்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியரின் ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்திற்கு கேராருக்கு போனான். நீங்கள் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தான் இந்த ஈசாக்கு. இந்த ஈசாக்குனுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அவன் செஞ்சது எல்லாமே நல்லா வந்துருச்சு. ஆனா என்ன காரணம் அப்படின்னா, இங்கே நம்ம முதலாவதாக வசனத்துல வாசித்தோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னொரு பஞ்சம் வருது, ஒரு பெரிய பஞ்சகாலம் வருது. அப்ப அந்த பஞ்சத்திற்கு தப்பிவித்து வெளியூருக்கு ஓடி போலான்னு ஈசாக்கு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கே இரு, நான் உன்னை இந்த பட்டணத்துல ஆசீர்வதிப்பேன், இந்த இடத்துல உன்னை உயர்த்துவேன்னு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. கவனிங்கள், பொதுவாகவே விவசாயியா இருக்கிறவங்க வந்து பஞ்ச காலத்துல விதைச்சா எதுவுமே கிடையாது அப்படின்னா, அவங்க போடுகிற விதை கூட திரும்பி அவங்களால ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அதனால பஞ்ச காலத்துல யாருமே விதை விதைக்க மாட்டார்கள், எல்லாரும் அமைதியா இருந்துருவாங்க, இருக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்துருவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். விவசாயம் ரொம்ப அதிகமா இருக்கிற காலங்களில் அவங்க விவசாயம் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனா பஞ்ச காலத்துல ஒரு மனுஷன் விதைக்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் தேவனுடைய மனுஷன். நம்பர் 1, முதலாவதாக நீங்க சும்மா இருப்பீர்களே ஆனால் உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாது. யார் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த காலமா இருந்தாலும், வசதி இருந்தாலும் இல்லைன்னாலும், எதையுமே காரணம் காமிக்காம வேகமாய் தன்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் ஓடுறாங்களோ, நான் நம்புறேன் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கர்த்தர் அவர்களை சத்துருக்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தி கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களுடைய கையின் பிரயாசத்திற்கு பலன் கொடுக்காம போகவே மாட்டார். ஆமென் சொல்லுவோம். சிலருக்கு சும்மா இருக்கிறதுக்கு 1000 காரணங்களை கண்டுபிடிப்பாங்க. ஈசாக்கோடு கூட சேர்ந்த நிறைய பேர் சும்மா தான் இருக்கிறாங்க. ஐயோ பஞ்சகாலம், தண்ணி இல்லை,
எங்க தண்ணி வரும், எங்க யார் உரம் போடுறா, யார் பணம் கொடுப்பா, யார் நெல் கொடுப்பா, எல்லாரும் 1000 காரணம் சொல்றாங்க. அதனால விட்டுருவோம், அதனால அமைதியா இருப்போம். ஆனா எல்லாரும் அமைதியா இருந்தாலும் ஈசாக்கு மட்டும் என்ன பண்ணலைன்னா சும்மா இருக்கவே இல்லை. என்னுடைய ஆண்டவர் யாருக்கு எதிரி தெரியுமா? சும்மா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் ஆண்டவர் எதிரிங்க. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்க பையனுக்கு நீங்க பொண்ணு பாக்குறீங்களா, நான் சொல்றேன் அவங்களுக்கு உலக பிரகாரமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்க வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்களா, அவங்கள நம்பி நீங்க தாராளமா பொண்ணு கொடுத்துடலாம். புரியுதுல்ல? இன்னைக்கும் நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எதுக்காக தான் ஜெபம் பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேலை இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க கட்ட முடியும், எதிர்கால வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. ஆனா அது உண்மைதான். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு நல்ல மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளைன்றது நல்ல ஒரு வேலை. அது 10,000 ரூபாய் சம்பளமா, 5,000 ரூபாய் சம்பளமா, சம்பளம் பெருசு இல்லை. டெய்லி காலையில் அவர் வேலைக்கு போறாரு, மாசமானா சம்பாதிக்கிறாரு, 10 வருஷமா ஒரு இடத்துல வேலை செய்யறான் அப்படின்னா நான் நம்புறேன் கண்டிப்பா அவர் ஒழுக்கம் உள்ளவராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனா சும்மா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரமா நம்பிட முடியாது. சும்மா இருக்காதீங்க. ஏதோ ஒண்ணு நான் சொல்றேன், இந்த வேலை கிடைச்சாதான் நான் போவேன், இந்த வேலை கிடைக்கல நான் போக மாட்டேன். இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிர்பார்த்ததை கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வருவாரு. ஆனா நீங்க சும்மா இருக்காம செஞ்சிட்டீங்கன்னா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்கள் பேரிலே பிரியமா இருப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு நாளும் இனி என்ன பண்ண மாட்டேன்னா, எந்த நெகட்டிவ் இருந்தாலும் நான் சும்மா மட்டும் இருக்கவே மாட்டேன். லோத்தை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பாதிக்கப்படுவதற்கு காரணமே என்னன்னா, ஆண்டவர் கொண்டு போய் இல்லைன்னா அவன் செலக்ட் பண்ண அந்த பட்டணத்துல சும்மா இருந்ததுதான் பெரிய பிரச்சனை. அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், சும்மா இருக்கிறவங்களுடைய மைண்டு பிசாசனுடைய தொழிற்சாலை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க சும்மா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வந்து பிசாசனுடைய தொழிற்சாலை. அதனால எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, ஏதாவது ஒன்று செய்யணும். சிலர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட, ரிட்டையர்ட் ஆயாச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, மனசளவில் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் சும்மா இருக்கிறவர்கள் வெகு சீக்கிரத்தில் மன அளவில் பாதிக்கப்படுவார்கள். அதனால உடனே ஒரு வேலையை தேடுங்க, உடனே போங்க. அது 5 ரூபாவா இருந்தாலும் 10 ரூபாவா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமோ அதிகமோ இப்போதைக்கு ஏதோ உங்களுடைய பாக்கெட் செலவுக்கு இருந்தால் கூட போதும். அந்த வேலையில் இருந்துட்டே அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம், அங்கே இருந்துட்டே அடுத்த உயர்வை நம்ம பார்க்கலாம். ஆனால் காலையில் எழும்பி நீங்கள் கண்டிப்பாக எங்கே போனோம்னா ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் போயே ஆகணும். உங்கள் பிள்ளைகளை அப்படி விடாதிருங்க, உங்கள் பிள்ளைகளை அப்படி பழக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்க சும்மா இருக்கிறதுக்கு தயவு செய்து நீங்கள் யாரும் அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா சும்மா இருந்தாலே ஏதாவது ஒன்று நோண்டலான்னு தோணும், சும்மா இருந்தாலே ஏதாவது ஒன்று யோசிக்கலான்னு தோணும். அவங்களுடைய சிந்தையை பிசாசு கெடுத்துருவான். ஆமேன்னு சொல்லுங்க. முதல் ஆசீர்வாதம், ஈசாக்கு செஞ்சதெல்லாம் ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிச்சாருன்னா, அவன் பஞ்சமுள்ள காலத்தில் கூட என்னவா இல்லையா மாமா, சும்மாவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கொரோனா வந்த டைம், இந்த 2 ஆண்டுகள் வந்து எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சும்மாவே இருந்தாங்க. அந்த 2 வருடங்களும் அவர்களுக்கு ஒரு கதையை போல கழிஞ்சிருச்சு. அந்த நாட்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், என்னுடைய ஊழியத்தினுடைய டாப் மோஸ்ட் அப்படியே ஊழியத்தினுடைய அந்த இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளில் பெரிய வளர்ச்சி எப்போ அப்படின்னா, இந்த 2 வருஷம் கொரோனால தாங்க. இந்த 2 இயர்ஸ் கொரோனால தான். இல்லை, பெருமைக்காக சொல்லலை. அந்த 2 வருஷத்துல வந்து நான் ஒரு நாள் கூட சும்மா இருக்கல. ஏதாவது ஒன்றை கொண்டு வச்சு ஒரு ப்ரேயரை நடத்தி ஒன்று பண்ணி உள்ளே உட்காந்து ஒன்று பசங்களுக்கு பேசி கண்டினியூவாக உபவாச ஜெபம். யாருமே இருக்காட்டானா கூட அந்த மைக்கில் ஜனங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு வெறும் கேமராவை பார்த்து பிரசங்கம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் அந்த பிரசன்ஸோடையே கொண்டு போய் சேர்க்கறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் கண்ணை மூடிட்டு ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி இருக்கிறது மாதிரி நினச்சிட்டு அன்னைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண நாளை மறக்க முடியாது. அப்போ ஆண்டவர், நான் நம்புறேன், இந்த கொரோனா யாருக்காக வந்துச்சோ தெரில, ஆனால் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்த மாதிரி வந்துச்சு. உண்மையில் அப்படிதான். அந்த 2 வருஷத்துல ஆண்டவர் நிறைய, இது ஏன் அப்படின்னா, சும்மா இருக்கக்கூடாதுன்ற அந்த எண்ணம் முதல்ல உங்களுக்குள்ள இருக்கணும். புரியுதுல்ல நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? நமக்குள்ள முதல்ல அந்த எண்ணம் வரணும். இல்லை, நான் சும்மா இருக்கக்கூடாது. நம்மளெல்லாம் உட்கார வச்சா உட்காரவே முடியாதுங்க. காலை அடிச்சு உடச்சு போட்டிருந்தா கூட ஏதாவது ஒன்று அங்கே செஞ்சுட்டு இருக்கலான்னு தான் தோணும்.
அப்போ அந்த அபிஷேகத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க வாங்கணும். வயதானவர்கள், முதியவர்கள் எல்லாரும் நீங்க இருப்பீங்க. நான் சொல்றேன், உங்களால முடிஞ்ச வேலையை நீங்க செஞ்சிருங்க. நீங்க உங்களை சோம்பேறித்தனத்துக்கு உட்படுத்தாதீங்க. நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன், இத்தனை நாள் பாடுபட்டேன், இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா என்னவாமா அப்படி நினைக்காதீங்க. நீங்க உழைச்சிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நீங்க பலனா இருப்பீங்க. நீங்க நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் நீங்க பலனா இருப்பீங்க. எல்லாரும் ஒரு முடிவெடுங்க, நான் மரணம் வரைக்கும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழவே மாட்டேன். என் வேலையை நான் செய்யற அளவுக்கு என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு எங்க அம்மா அப்பா 80 வயசை தாண்டிட்டாங்க. ஆனா 2 பேருக்காக நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னா, அவங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவங்க வேலையை அவங்க செய்யற மாதிரி அவங்கள பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்றேன். அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றேன். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நானோ எங்க பிள்ளைகளோ எந்த காரணத்தினாலையும் சும்மா மட்டும் இருந்துடவே கூடாது. இப்பொழுது இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை வேலை இல்லாம இருக்கிறாங்களோ, ராஜா நான் திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது எங்க பிள்ளைய ஒரு நல்ல வேலையில, அவனுக்கு சும்மா இருக்கிறது வெறுப்பா தான்ப்பா இருக்குது, சும்மா இருக்கிறது கஷ்டமா தான்ப்பா இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது அந்த வாசல் திறப்பதாக ராஜா, அந்த வாசல் திறப்பதாக ராஜா. இயேசுவே, இனி என்னுடைய பிள்ளை சும்மா இருக்க வேண்டாம் ராஜா. கர்த்தர் அதற்காக யுத்தம் பண்ண போகிறதற்காக நன்றி. அந்த வேலைகளை மீட்டு தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாகர்கோயிலே கடந்த நாட்களிலே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஒருத்தரை சந்தித்தேன். அப்போ அவர் என்னை காரில் கூட்டிட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு சாட்சியை சொன்னார். பாஸ்டர், இந்த கொரோனாவுக்கு முன்பாக என்னுடைய தொழிலில் நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன். என்னை ஒருத்தர் ரொம்ப ஏமாத்திட்டாரு. அதனால நான் குடியிருந்த வீடையே நான் அதை இன்னொருத்தருடைய கையில் கொடுத்துட்டு, நான் ரொம்ப ஆசையாக அந்த வீட்டை கட்டினேன். ஆனால் இன்னொருத்தருடைய கையில் கொடுத்துட்டு நான் வெறுமனையாக இப்பொழுது ஒரு வாடகையை ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் விழுந்துட்டேன். திரும்பி எழும்புவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. திடீர்னு பார்த்தா கொரோனாவும் வந்துருச்சு. இனி என்ன பண்ணுவோம்னு நினைக்கும் போது வீட்டில் எங்க மனைவிக்கு கொஞ்சம் அந்த மசாலா போடுற பழக்கம் இருந்துச்சு. அப்போ 2-3 பாக்கெட் மட்டும் போட்டுட்டு அந்த கொரோனா டைம் பக்கத்தில் இருக்கிற 2-3 வீட்டுக்கு போய் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இவங்க இப்போ அந்த கொரோனா டைம் நிறைய பேர் வெளியே போக முடியாதனால அப்புறம் எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா, எங்களுக்கு ஒரு 5 பாக்கெட் கொடுங்க, எங்களுக்கு ஒரு 4 பாக்கெட் கொடுங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த 2 வருஷத்துல அவர் ஃப்ரீயாவே இருக்க முடியாத அளவுக்கு விழுந்து போன அந்த பிசினஸை அந்த 2 இயர்ஸ்ல கர்த்தர் திரும்ப நிறுத்தினார். அப்போ சும்மா இருக்கக்கூடாது என்கிற மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வழி எங்க இருந்தாவது கர்த்தர் திறக்க ஆமோதிக்கிறீங்களா? எங்க இருந்தாவது கர்த்தர் திறப்பாரு, எங்க இருந்தாவது திறப்பாரு. வேலையே இல்லைன்னு சொல்லாதீங்க. எத்தனையோ இடத்துல பேப்பர்ல போஸ்ட்ல எல்லாம் ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை போட்டுதான் இருக்காங்க. எனக்கு வேலையே கிடைக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்க பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்காம இருக்கலாம். நீங்க பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற 80% பேர் பிடிக்காத வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பிடிக்காத வேலையில தான் சைன் பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த வேலைக்கு சம்பந்தமே இருக்காது, பெரிய ஜெயத்தை கொடுத்துருக்காங்க. அதனால இந்த சத்தத்தை கேட்க யாரா இருந்தாலும் உங்களை தயவு செய்து ரொம்ப அன்பா கெஞ்சி கேட்கிறேன். சும்மா அது வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையை தொலைச்சிடாதப்பா, உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. லோத்து கொஞ்ச நாளைக்கு சும்மா இருந்தா அவனுடைய மைண்ட் செட்டே அப்படி ஆயிடுச்சுப்பா, எல்லாமே தொலைச்சிட்டான். சும்மா இருக்கிற ஒரு பையன் ஆண்டவருக்கு பிரியமா வாழவே முடியாது. அதனால எல்லாருக்கும் ஒரு வேலை உண்டு. ஆமேன்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம் சும்மா இருக்கவங்களுக்கு. ஆனால் நீங்கள் வருத்தப்படுறதுக்காக நான் சொல்லலை. ஆனால் வருத்தப்படாதீங்க. அது பெண்களும் சகோதரிகளும் அம்மாமாரும் எல்லாரும் அப்படிதான். சும்மா சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தா அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. உங்கள் சரீரம் ஆசீர்வாதமாக இருக்காது. நமக்குரிய வேலையை நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அப்பதான் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். பஞ்சமுள்ள காலத்துல ஈசாக்கு சும்மாவே இருக்கல. சொல்லுங்க எல்லாரும் 3 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சமுள்ள காலத்துல ஈசாக்கு, பஞ்சமுள்ள காலத்துல ஈசாக்கு சும்மாவே இல்லை, அவன் கிரியை செய்து கொண்டே இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஸோ இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். நீங்கள் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? வேகமாக வாசிக்கலாம். 17வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. இப்பொழுது 20வது வசனத்துக்கு வாருங்கள். 20வது வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி
ஈசாக்குடைய மேய்ப்பரோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். நீங்கள் 21 வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். நீங்க அப்படியே 32வது வசனத்தை வாசிங்க. 32 அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தங்கள் துறவை வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்றார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஆண்டவர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். இரண்டாவது இந்த ஈசாக்கினிடத்தில் இந்த குவாலிட்டியை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் மனதில் இந்த வசனத்தின் மூலமா என்ன பேசினார்னா, ஈசாக்கு எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய வேலையை அவன் என்ன பண்ணல அப்படின்னா நிறுத்தவே இல்லையாமா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் சும்மா இருக்கல. ஃபர்ஸ்ட் பஞ்சமுள்ள காலமா இருந்தா கூட நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைச்சான். இரண்டாவதாக வேதம் சொல்லுது, அவன் அந்த வேலையை அந்த தொழிலை நிறுத்துவதற்கு எத்தனையோ தடை வருகிறது. அப்ப ஏசேக்குல அவன் போறான், அங்க அவனுக்கு தூத்து போறாங்க. சரி பரவாயில்லப்பா, நீங்க மூடிட்டீங்களா, நான் இன்னொன்னு தோன்றேன்ப்பா. சித்தனாவுக்கு போறான், அங்க அவன் தோன்றான், அந்த அங்க சரி பரவாயில்லப்பா, இங்க மூடிட்டீங்களா, நான் இன்னொரு இடத்துக்கு போறேன். மூணாவது ஒரு இடத்துக்கு போறான். வேதம் சொல்லுகிறது அங்கே ரகபோத், கர்த்தர் அவனுக்கு அங்கே இடம் உண்டாக்கினார். கவனிங்க, நம்மள அந்த தூர்த்து போட்டு நம்மளை ஒடுக்கும் போது நம்ம சரி நம்ம நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா ஈசாக்கு அவங்க தன்னை கஷ்டப்படுத்தும் போது மட்டுமல்ல, தன்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு பிறகு கூட அவன் துறவு தோன்ற வேலையை என்ன பண்ணலைன்னா நிறுத்தவே இல்லை. ஆமேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம்னு சொன்னா, ஆண்டவரத்துல கேட்கும் போதே என்ன கேட்போம் அப்படின்னா, எனக்கு ஒரு வீடு மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு கார் மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா சம்பளம் மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே, வேற ஒன்றும் வேண்டாம், வேற ஒன்றும் வேண்டாம். சிலர் வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் திருப்தி ஆயிட்டாங்க, சின்ன வேலையில திருப்தி ஆயிட்டாங்க, சின்ன சம்பளத்துல திருப்தி ஆயிட்டாங்க, சின்ன உயர்வுல திருப்தி ஆயிட்டாங்க. இல்ல 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 இல்ல, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை பொறுத்த வரைக்கும் நீங்க திருப்தி ஆயிட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் அதோட நின்றுச்சு, அதோட நின்றுச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா, நான் ஜெயிக்கணும் எப்போ வரைக்கும்னா, உங்க ராஜ்யத்துல வர்ற வரைக்கும் நான் ஜெயிக்கணும். எப்போ வரைக்கும் ஓடணும் சொல்லுங்க. இவனுக்கு எல்லாம் வந்துருச்சு. இப்போ ரெகபோத்துல ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கட்டளையிட்டார். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாரும் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் அப்படின்னு எதிரியும் இப்போ அவன் காலில் விழுந்தாச்சு. அவனுக்கு நஷ்டம் போயிருச்சு, எதிரி திரும்ப வந்தாச்சு, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுறான். ஆனா கூட வேதம் சொல்லுது, எதிரி அந்த பக்கத்துல போன உடனே ஒரு டீம் ஈசாக்கிட்ட சொல்றது, நாங்க தண்ணீரை துறவை தோன்றணும், தண்ணீரை கண்டோம். அப்போ எவ்வளவு உயர்ந்தாலும் அவருடைய வேலையை மட்டும் அவர் என்ன பண்ணலைன்னா நிறுத்தவே இல்லை. நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சி சொல்லுங்க. நீங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க, உங்க ஊழியத்தை நிறுத்தாதீங்க, நீங்க பாடுபடுறத நிறுத்தாதீங்க, நீங்க முயற்சி எடுக்கிறத நிறுத்தாதீங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தர் பார்க்கிறார், பிரயாசத்தை பார்க்கிறார், அழுகையை பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார். ஆண்டவர் நிச்சயமா ஒரு நாள் உங்களை திரும்பி கர்த்தர் பார்ப்பாரு. ஆமேன் சொல்லுவோம். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பல ஆண்டுகளாக முயற்சி எடுத்துட்டே இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு நஷ்டத்தின் மேல நஷ்டம் வரலாம். ஆண்டவர் ஒரு நாள் என்ன கண்ணோக்கி பார்க்க மாட்டாரா? நான் நிறுத்தல பாஸ்டர், நான் ஓடிட்டே தான் இருக்கிறேன், எத்தனை நஷ்டம் வந்தாலும் ஓடிட்டு தான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் சொல்லுகிறார், இல்ல நான் உன்னை பார்க்கிறேன், நீங்கள் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், வெகு சீக்கிரத்திலே அந்த பாதையிலே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார், கர்த்தர் உங்களை பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சும்மா இராது. இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த காரணம் கொண்டும் யாருக்காகவும் உன் ஓட்டத்தை மட்டும் நீ என்ன பண்ணாது அப்படின்னா, கொஞ்சமா இருந்தாலும் நிறுத்தக்கூடாது. பொங்கி வழிந்தா கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா நிறுத்திடவே கூடாது. ஆமே. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். தீர்க்கதரிசியினிடத்துல அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி கேட்குறாங்க, இந்த மாதிரி அவர் உயிரோடு இருக்கும்போது ரொம்ப நல்லா ஊழியம் செய்தாரு, ஆனா கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ கடன்காரங்க எங்க பிள்ளைங்களை எல்லாம் எடுத்துட்டு போற முயற்சி எடுக்கிறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியலன்னும் போது அவர் கேட்கிறாரு, உன்னிடத்துல என்ன உண்டு? என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த எண்ணெயை கொண்டு போய்
பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாரிடத்துலையும் போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெய் அது மேலே அதில் ஊற்று, அதை விற்று உன் கடனை முடிச்சுக்கோ அப்படின்னு. நீங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அப்போ அவங்க நிறைய வெறும் பாத்திரங்களை வாங்கி எண்ணெயை ஊற்றிட்டே இருப்பாங்க. ஊற்ற ஊற்ற அந்த எண்ணெய் வந்துட்டே இருக்கும். இப்போ தன்னுடைய பிள்ளையை பார்த்து கேட்பாங்க, டேய் வேற பாத்திரம் இருக்கா, இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வான்னு சொன்ன உடனே அந்த பையன் சொல்லுவான், அம்மா பாத்திரம் இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல பைபிள் சொல்லுவோம் எண்ணெய் நின்று போயிட்டுன்னு வரும். புரியல உங்களுக்கு? உங்க வாஞ்ச என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு உங்க ஓட்டம் முடிஞ்சு. புரியுதுல்ல? நீங்க மனசுல இதுக்கு மேல வேண்டாம் போதும் அப்படின்னு நினைச்சீங்கனால நின்றும். அது வாஞ்சையின் அளவுதான் வரங்களின் அளவு. நான் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் அப்படிதான் நினைக்கிறேன். சாகிற அன்னைக்கு கூட 3 பிரசங்கம் பண்ணிட்டு தாங்க சாகணும். ஆமே, அதுதான் என்னுடைய ஜபமே. ஆண்டவரே அப்படி பிரசங்கமே பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அப்படியே லைட்டாக சரிஞ்சு 2 பேர் தூக்கிட்டு போயிட்டாரியா, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே போயிட்டாரு. அப்படிப்பட்ட கிருபையை தாங்கன்னு தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்களும் அப்படி தான் ஜெபிக்கணும். நமக்கு நிறைய பேருக்கு ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு வயதான காலத்தில் கர்த்தர் ஒரு நல்ல வீட்டை கொடுத்து கால் மேலே காலை போட்டு தோசை தின்னுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் சாகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா உழைச்சிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும் ஆண்டவரே, நான் வளர்ந்துட்டே இருக்கணும் ஆண்டவரே, நான் பெருகிட்டே இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் என்ன அப்படி விட்டுறாதீங்க ஆண்டவரே. எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்க தரிசனத்தை யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாது. நம்பர் 3, 3வது வேகமாய் ஒரு வார்த்தையை சொல்றேன். நீங்கள் 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அதான் 26, 25. அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். நீங்கள் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது 26:2, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு செல்லும் தேசத்திலே குடியிரு. நீங்கள் 24வது வசனத்தை கூட வாசிங்க. 24வது வசனத்தை, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கவனிங்க, 3வது ஆண்டவர் ஈசாக்குனுடைய கையின் பிரயாசத்தை ஏன் ஆசீர்வதிச்சார்னா, அவன் எவ்வளோ வேலையின் மத்தியிலையும் எவ்வளோ பிரச்சனை மத்தியிலையும் ஆண்டவரோடு கூட அவன் நடந்தான். யாபேசு பிறக்கும் போது அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தார்கள். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவரை அறிஞ்சதுக்கு பிற்பாடு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். தேவரே, உமது கரம் என்னோடு கூட இருந்து என் எல்லையை பெரிதாக்கணும்னு ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவன் மன விருப்பத்தின்படி அப்படியே செய்தான். உங்க கையை ஆண்டவர் எப்ப ஆசீர்வதிப்பார் தெரியுமா? உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் எப்ப ஆசீர்வதிப்பாருன்னா, ஆண்டவரோட நீங்க இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறது தான் பெரிய வெற்றி. ஆண்டவர் இல்லாத வெற்றி அது சீக்கிரமா தோல்வி அடைஞ்சிடும். ஆனா ஆண்டவரோடு உள்ள வெற்றியை ஒருத்தரும் பிடுங்கி போட, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமேன். இதற்கு முன்பாக உங்களுடைய நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், நிறைய உயர்ந்திருக்கலாம். ஆனா நீங்க நிறைய பேர் அதை இழந்திருக்கலாம். நான் நிறைய சம்பாதிச்சேன், என்ன மாதிரி உயர்ந்தவங்க யாரும் இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களோட இல்லாததுனால, நீங்க ஆண்டவரோடு கூட இல்லாததுனால நீங்க சம்பாதிச்சதெல்லாம் நாள் வழியா போயிருச்சு. ஆனா நான் நம்புறேன், இனி சம்பாத்தியம் நீங்க தனியா அல்ல, கர்த்தரோடு ஆண்டவரோடு ஆண்டவரோட 1 ரூபாய் சம்பாதிச்சா கூட அது நமக்கு நல்லா தான் இருக்குமே தவிர அதனால ஒரு வேதனையை நமக்கு வரவே வராது. இயேசுவே, இதற்கு முன்பாக நான் நிறைய சம்பாதிச்சேன், ஆனா உமக்கு பயப்படலை, நான் நிறைய விட்டுட்டேன். ஆனா இனி ஒரே ஒரு டைமே என்ன ஆசீர்வதிங்க, ஆனா உம்மோட நான் வாழுவேன். இனி என்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். இன்னைக்கு 3 காரியம். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக சொல்லுங்க பார்க்கலாம், சும்மா இருக்காது. 2வது, உன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தாது. நம்பர் 3, தேவனோடு உன் வேலையை. அப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா உங்க கையை பிளஸ் பண்ணுவாரு. எல்லாரும் அப்படி எழும்பி நின்று உங்களுடைய கரங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே காண்பித்து, ஹல்லேலூயா, எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வாக்குத்தத்தம் ஆணித்தரமானது. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேற போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் நிறைய பேர் ஏமாந்து விட்டிருக்கலாம். நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு ஜாமீன் வாங்கி ஒருவேளை உங்களுடைய கையின் பிரயாசம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். ஆனா இனி கர்த்தர் ஒரு விசேஷித்த ஞானத்தை கத்த தருவார்.
உங்கள் கையின் பிரயாசத்தை எப்படி நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை கர்த்தர் தருவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறட்டும் என்று முழு பலத்தோடு கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, இந்த வாக்குத்தத்தம் அப்படியே எனக்கும் என் குடும்பத்துக்கும் அப்படியே நிறைவேறட்டும். உங்க கையை ஏசப்பாட்ட காமிச்சு சொல்லுங்க, இந்த கையை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இந்த கையில நஷ்டத்தை பார்த்துட்டேன், இந்த கையில குறைவை பார்த்துட்டேன், இந்த கையில அவமானத்தை பார்த்துட்டேன். ஆனா இந்த கையில இனி நான் அப்படி பார்க்க கூடாது. இந்த கை செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த கைகளை லட்சங்களுக்கு நம்புங்க, கோடிகளுக்கு ஆண்டவர் எங்க கைகளை நம்புங்கப்பா. ஏசப்பா, எங்க பிள்ளைகளுடைய கரங்களை இப்பொழுது ஆசீர்வதிப்பதற்கு நீர் இறங்கி வாரும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த கைகளிலே இருக்கிற எல்லா விதமான சாபங்கள் மாறுவதாக. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகள் கை வைத்தால் அந்த இருக்கிற ஆசீர்வாத குறைவுகள் மாறுவதாக ராஜா, மாறுவதாக. அந்த சாப கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது வெளியே போவதாக, போவதாக, வெளியே போவதாக. எங்க அப்பா கை வச்சதும் நல்லா இல்ல, எங்க அம்மா கை வைக்கிறது நல்லா இல்ல, நானும் அப்படிதான். எதுவும் எங்க குடும்பத்துல யாருமே நல்லா இல்லையே, எங்க குடும்பத்துல யாருமே உயர்ந்தில்லையே, யாருமே ஆசீர்வாதமா இல்லையே. எல்லாரும் நாளுக்கு நாள் கீழே தானே போயிட்டு இருக்கிறோம். யாருடைய தொழிலும் நல்லா இல்ல அப்படின்னு எந்த பிள்ளை எல்லாம் ஏக்கத்தோட இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்ப ஜெபிக்கிறேன், அவங்க கை பிளஸிங் ஆகட்டும். அந்த பரம்பரை சாபங்கள் எடுக்கப்படட்டும், முன்னோருடைய சாபங்கள் எடுக்கப்படட்டும். இப்பொழுது இந்த கை எது செஞ்சாலும் அது ஆசீர்வாதமா வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. எங்களை யாரும் உயர்த்த வேண்டாம், எங்க பிள்ளைகளை யாரும் தூக்கி விட வேண்டாம், எங்க பிள்ளைகளை யாரும் தட்டி கொடுக்க, நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் இதோ இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜெபத்திலே இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறத சுற்றி உள்ள கண்கள் காணட்டும், காணட்டும். இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறட்டும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். அந்த மருந்து செலவு வேணாம்ப்பா, அந்த மாத்திரை செலவு வேணாம்ப்பா. நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இந்த 21 நாட்களும் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.